கோகோ பீட் போட்டிருக்கோம். பூலாம் ஈரம் இருக்குதான்னு பார்க்கணும். மண் ஈரம் இருக்குது. இது எப்படி அடைச்சிக்குது இல்லை? ஆமாங்க சார். ஸோ மீனமெல்லாம் போட்டால் இங்கே வந்து அடைச்சிக்குது. ஆமாம். என்ன மரம் இது? என்ன மரம் இது? அத்திப்பழம். சரியா? அத்தி நல்லா வளர்ந்துருக்கு, காயை விட்டுருக்கு. ஸோ காயை கிள்ளி விட்ருவோம். கிள்ளி விட்டா என்ன ஆகும்? காய் வைக்கும்ல. அப்போ நீ வரும்போது கிள்ளி விட்டுறியா? நீ இந்த சைடு வரும்போது கிள்ளி விட்டுறியா? காய் மட்டும் கிள்ளி விட்டுறியா? இங்கே பாரு, இதை இதுக்கே சாப்பாடாக கொடுத்துருவோம். ஈரம் இருக்குதா? இருக்குது. ஓகே. இதை மட்டும் கிள்ளி விட்டுருமே இல்லை? பரவாயில்ல. கலாக்கா நல்லா வருது இல்லை? இப்போ அந்த மரத்துக்குலாம் இப்போ இருக்கு ட்ரிப் இருக்குல்ல போகிறதுக்கு தண்ணி? எல்லாத்தையுமே ட்ரிப் இருக்குல்ல? எல்லாமே ட்ரிப் இருக்கு. இந்த லாங் தான் ஒரு கேட்டல் வச்சதுனால தான் லாங் தான். அது கலாச்செடி. அது கலாச்செடிடா. அது வந்துருச்சு சார். பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பாருங்க கொடுக்காப்புளி கூட நல்லா வந்துருச்சு. கொடுக்காப்புளி என்னன்னாக்கா இப்போ நம்ம ஒட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது மட்டும் பட்டு காஞ்சி அடுத்தது தலை குளிர்க்க ஆரம்பிக்குது. தனியாக செப்பரேட்டாக தனியாக வர ஆரம்பிக்குது. இது மட்டும் துளுத்து வந்துருச்சு. மரம் வேர் பிடிச்ச பிறகு தனியாக இது மாதிரி வந்துருச்சு செப்பரேட்டாக. இது மட்டும் காஞ்சிச்சு. நம்ம ஒட்டி இது வந்து இதில் இது தனியாக செப்பரேட்டாக போகும். இல்லை இது 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 களை. இது சைடு களை வருது. சைடு களை வருது. இது கிடையாது, வெட்டி விட்ருவோம். இது களை. இது வெட்டி விட்ருவோம். பார்த்து உள்ள வச்சுக்கோ. ஒரு ஓப்பன் பண்ணு. இது களைச்செடி. இந்த கொத்திருக்கு பார்த்தீங்களா? உடச்சிருக்கு. அதையே கொத்தி எடுத்தது. இந்த ஓசையே கொத்தி எடுத்து டக்குன்னு தண்ணி கடிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் கொத்தி எடுத்து. இதுவும் கலை தான். இது எப்படி விளையாடுது? இது இது சரி நம்ம கீழே அது ஒட்டுக்கு கீழேருந்து வருது சார். அதுலேயே இது களைச்செடி. இது வெட்டி விட்ருவோம். அது ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுதான் செடி. அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரே நிமிஷம் எப்படி ஒரே இதில் வருது? இது சரி விட்டு பார்ப்போம். அது அதுதான் சார் அதுதான் இதை நம்ம கவர் பண்ணாமல் இருக்குது. இதில் இது மட்டும் இது ஆமாம் எல்லாமே டோட்டலாக கொடுக்காப்புளி தான். இல்லையே, கலரே வேறு மாதிரி இருக்குது. அது கொய்யா மரம் மல்ச்சிங் போட்டிருக்கோம். ஈரம் இருக்கா? நல்லா ஈரம் இருக்கு. இருக்கா? இது என்ன பண்ணலாம்? வச்சுக்கலாமா வேணாமா? வச்சுக்கலாமா வேணாமா? இது நல்லா இருக்குது குரோத். கண்டிப்பா. இப்போ இருக்கிற வெயிலை காப்பாற்றுறதுக்கு நம்ம
செடியை காப்பாற்றுறதுக்கு கோகோ பீட் போட்டோம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா மண் ஈரமாக இருக்குது. இது சுற்றி களை வளர்ந்து இந்த புளிய மரம் வளராமே இருந்துச்சு. இது ஹைப்ரிட். இது இப்போ பார்த்திங்கன்னா PKM1 வெரைட்டி நம்ம தேனியிலேருந்து எடுத்தது. இப்போ மீன் அமிலம் போட்டதுலேருந்து இது கடகடன்னு வளர ஆரம்பிச்சிச்சு. இலையோட டெக்ஸ்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். மீன் அமிலம் கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஸோ இங்கே மல்ச்சிங் போட்டிருக்கோம். நம்ம மல்ச்சிங் போட்டு இப்போ இது மீன் அமிலம் போட்டதுக்கப்புறம் வந்தது இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த இலை காஞ்சி போயிருந்துச்சு சருகு. அதுக்கு மேலே வாங்கிருக்கு. ஆமாம், இது மீன் அமிலம் போகிறதுக்கு முன்னாடி இது அடிக்கிற வெயிலுக்கு சருகுது. இது இப்போ வந்த இலை இல்லை, இப்போ ஃபுல்லாக இப்போ வந்த இலை. பரவாயில்ல, நல்ல ஒரு இது இருக்குது. மகோகனி இது 1 வருஷம் பழைய மரம். தேக்கு, இது தேக்கு மரம். இது வச்சு ஒரு 4 மாதம் ஆச்சு. ஸோ நீங்கள் மல்ச்சிங் போட்டு மண் ஈரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ இதுக்கு நம்ம எந்த உரம்லாம் கொடுக்கல. முதல் முறை நடும்போது வேப்ப மண்ணாக்கும் மண் உரமும் போட்டோம், மண்புழு உரமும் போட்டோம். ஸோ இப்போ வெறும் நம்ம ஃபிஷ் அமினோ ஆசிட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம், மீன் அமிலம் மட்டும்தான் போடுறோம். ஸோ இதோட க்ரோத் டெக்ஸ்சர் இப்படி இருக்குமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வந்துருச்சு. இது நல்ல ஒரு க்ரோத்து. 4 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வந்துருச்சு.